இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 34 சைஸ் பிளவுஸ்க்கான கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் தான் 34 சைஸ்க்கான பிளவுஸோட மெஷர்மெண்ட். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் தான் போட போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே வந்து கிளாத் வந்து அன்ஈவனா இருக்கு, அதனால நான் ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு 1.5 இன்ச் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 இன்ச் லைனை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் லென்த் மார்க் பண்ண போறோம். பேக்கோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 13. 34 சைஸ்க்கான பேக்கோட லென்த் 13. அதுக்கு மேல ஒரு 1/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு லைன், இதுக்கு ஒரு லைன். இப்போ அவங்களுக்கு ஷோல்டர் எவ்வளவு வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா 5 இன்ச் வைக்கலாம். தாராளமா ஷோல்டர் வந்து ஒரு 5 இன்ச் வைக்கலாம். அடுத்தது அப்பர் செஸ்டோட லென்த்தும் பாத்தீங்கன்னா 5 இன்ச் தாராளமா வைக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு லைன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து அவங்களோட செஸ்ட் ரவுண்ட 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்றேன். எயிட் பாயிண்ட் ஃபைவ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்ட 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு என்னோட பேக் நெக் இதோட 2ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். ஆஃப். இப்போ பேக் நெக் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் தாராளமாக வைக்கலாம். பேக் நெக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான், அதாவது உங்களோட நெக் எவ்வளவோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் 8 இன்ச் வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 1.2 மார்க் பண்ணிக்கிறேன். 1.2 மார்க் பண்ணிட்டு இந்த கர்வ் ஸ்கேலை வச்சு டச் பண்ணி ஒரு மார்க். நெக்குக்கு அதே மாதிரி ஒரு லைன். ஓகேவா? இப்போ நெக்குக்கும் ஹார்மோலுக்கு மட்டும் நான் சீம் கொடுக்கணும். நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு சீம் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹார்மோலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சீம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போட போறோம். ஃப்ரண்ட் பார்ட் எப்படி போடுறோன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா? இப்போ அப்படியே இதை திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதை ஃப்ரண்ட்ல வரா மாதிரி போடணும். இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பத்தும். நிறைய பிகினர்ஸ் வந்து கட்டிங் பண்ண தெரியாம பிளவுஸை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் போட போறோம். இப்போ பேக் பார்ட்டை வச்சு அதே அளவுல ஃப்ரண்ட் பார்ட் போட போறோம். இப்போ நீங்க கிராஸ் கட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்படி கிராஸ் வைக்கணும். ஓகேவா? இப்படி கிராஸ் வைக்கணும். இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போட போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் வச்சுக்கிட்டு இந்த பேக்ல லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதை ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுலேருந்து ஒரு லைன் மார்க்கிங்கு, இந்த லைன் ஒரு மார்க்கிங்கு, இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெளியே ஒரு மார்க்கிங். அதுக்கப்புறம் ஹார்மோன்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு கிட்ட ஒரு மார்க்கிங்கு, ஷோல்டர்ல
இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். நம்மளோட நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் தான் மார்க் பண்ணிக்கோம். இங்கே வந்து சீம் இருக்குது, இங்கேருந்து ஒரு 5.5 மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கர்வ். ஓகேவா? இப்போ இந்த லைனை இப்படி டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே நம்மளோட ஃப்ரண்ட்டோட ஒயரை வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டோட ஒயரம் அபெக்ஸ் பாயிண்ட் சொல்லுவோம். அபெக்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு அங்கேருந்து உங்களோட அண்டர் பஸ்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அண்டர் பஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன், இதுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் டு அபெக்ஸ் 3.5 மார்க் பண்ணுறேன். 3.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு, இந்த சைடில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹார்மோன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம கீழே இறக்க போகிறோம். ஓகேவா? ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ஸ்லீவ் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹார்மோன் ஓகே, இப்போது ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா 4ஆக மடிக்கிறேன். ஓகேவா? நான் 4ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ். 5 இன்ச்சோட சீமோட நான் ஒரு 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அங்கே ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம் ரவுண்டோட ஹார்ம் ரவுண்ட் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோட ஹார்மோல் வந்து 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். இதோட லைன் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதையோட இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சென்டர் பார்ட் எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி அப்படியே டவுன் கொண்டு வந்துடணும். இதோட சென்டர் பார்ட் எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இது உள்ளே குடையிறதுக்காக ஓகேவா? இதுக்கப்புறம் இங்கே ஒரு 1.5 இன்ச்சு சீம் கொடுக்கணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல பேக்கில் மட்டும்தான் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் நான் கட் பண்ணல. இந்த ரெஃபரன்ஸ் லைனையும் கட் பண்ணிடலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் அட்டாச் பண்ணணும். அப்படியே திருப்பி ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பட்டியை தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போது பட்டி மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு நாச் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல இருந்து இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு லைன் நான் மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டாட்டை இப்படி கொஞ்சம் மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணிவிடும். மார்க் பண்ணிவிட்டு என்னோடய கீழே வந்து பார்த்திங்கன்னா
என்னோட இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 7.5 ப்ளஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுக்கணும். ஓகேவா? 9 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஷார்ப்னஸ் வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கர்வாக தான் வரணும். ஓகே, இந்த இடத்துல கர்வ் வரணும். ஓகே, இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நம்மளோட பட்டியோட வேலையும் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.